நமஸ்காரம். மீன ராசி நேயர்களுக்கு 3ல் இருக்கக்கூடிய குரு 4ஆம் இடத்திற்கு செல்கிறது. மீன ராசிக்கு ராசியாதிபதி 4லே போய் உட்காரும்போது 10ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். அப்போ புதுவிதமான தொழில், புதுசா தொழில தொடங்குறது, ஏற்கனவே ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க அந்த இடத்த வேலை நிமித்தமா விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு மாற்றம் செய்யறது. மீனம்னாலே மெடிக்கல் ப்ரொஃபஷன். மீனராசியில டாக்டர்ஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வேலை செய்வாங்க. நர்சஸ் இருந்தாங்கன்னா, இல்ல வேற பார்மசிஸ்ட் இருந்தாங்களா, மெடிக்கல் சம்பந்தப்பட்ட மனிதர்கள் தான் எங்கு வேலை பார்க்கிறோமோ அந்த இடத்தை விட்டுட்டு வேற ஒரு இடத்துல போய் வேலை சேருவாங்க. வெளிநாடு செல்வாங்க. நர்சஸ் வெளிநாடு விசா கிடைக்கும். டாக்டர் வெளிநாடு போய் வேலை செய்வாரு. உள்ளூரிலே ஒரு வேலை பார்த்த கிளினிக்ல இருந்து இன்னொரு கிளினிக்கு போவாங்க. ஸோ மீனராசியில 4ல் இருக்கும் குரு நன்மை தான் செய்யும். ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்வை செய்யறார். துலாத்தை 5ஆம் பார்வையா. அப்படி பண்ணும் போது என்ன நிகழுது? வரவு செலவு கட்டுக்குள்ள இருக்கும். கொஞ்சம் பேங்க்ல சேவிங்ஸ் இந்த நேரத்தில் சேரும். ராசிக்கு 10ஆம் இடத்தை சேரும். தொழில் மாற்றம் ஏற்படும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ தொழில் மாற்றம் ஏற்பட்டா அதை மனதார ஏற்றுக்கொண்டு அங்கிருந்து வேலை செய்த இடத்திலிருந்து நீங்க மாறும் இடம் உங்களோட பெட்டரா தான் போய் சேருவீங்க. ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்வை செய்யறதுனால வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும். குழந்தை செல்வங்களுக்கு திருமணம் நடக்கும். வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டா சுப செலவா ஏற்படும். வீட்டில் குழந்தை பேர் ஏற்பட்டிருந்தா அதன் மூலமா சில பேர் செலவை ஏற்படுத்தி விடும். மற்றபடி அசுப செலவுகளை குறைத்து சுப செலவுகளை அதிகப்படுத்தி வேலை செய்யும் இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு வேலையை வெளிநாடு செல்வது. ஏன்னா ஜலராசியா இருந்து 4ல் இருந்து பார்வை செய்யறாரு இல்லையா? அதனால மாற்றங்களை நிறைய நீங்க மீனராசினியர்கள் மெடிக்கல் ப்ரொஃபஷன்ல இருக்கவங்களுக்கு நல்ல சேஞ்ச் இருக்கும் இந்த பீரியட்ல. ஸோ மொத்தத்தில் மீனராசினியர்களுக்கு பெரும் தொந்தரவுகளை தராமல் செலவுகளை அதிகப்படுத்தும் நேரம் இது. நமஸ்காரம்.